கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. அவர் ஏன் பெயரை சொல்ல மறுக்கிறாரு? நீங்க நான் தான் மாற்றுன்னு சொல்லி வராரு. தாவேக்காக்கும் திமுகக்கும் தான் போட்டின்னு சொல்லும்போது, இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள்னு சொல்லும்போது கட்சி பெயரை சொல்ல வேண்டியதான். பார்க்கும் எதிர்கட்சியா இருக்கும்போது ரொம்ப குரல் கொடுப்பாங்க, ஆளுங்கட்சி ஆயிட்டா அந்த பிரச்சனைக்கு வீட்டு கூட போக மாட்டாங்க பாக்குறதுக்கு. ஸோ இதான் நினைவுக்கு வருது விஜய் சொல்ல வர்றாரு. பழைய கதையெல்லாம் சொல்றாரு. இன்றைய நிலைமையில வந்து அவர் ஓகே, அவர் விமர்சனம் பண்ணாங்க, அவர் அதற்கான எதிர் விமர்சனத்தை வைத்திருக்கிறார். இதுல ஒன்றும் எனக்கு தப்பா எதுவுமே படலை. இட்ஸ் பொலிட்டிக்கல் கமெண்ட்ரி. அவங்க திமுக என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்க்கணும். அதான் திமுக பதில் இதில் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஐ டோன்ட் நோ அவங்க என்ன சொல்ல போறாங்க, யாரை விட்டு பதில் சொல்றாங்க. கண்டிப்பா முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சொல்ல மாட்டாங்க. இல்ல 4 ஆண்டுகளும் இந்த மாதிரியான கேள்வி நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்கு அது மற்றவங்க கேட்கும்போது அவங்களுக்கு கோவம் வரலங்க. விஜய் கேட்கும்போது கோவம் வருது. என்ன காரணம்? விஜய் கேட்டால் அது மக்கள் மத்தியில் ஈடுபடுத்துங்க. விஜய்க்கு மக்கள் மத்தியில் ஒரு அமோக ஆதரவு இருக்குன்றது உண்மை. அது அவங்கள வந்து ரொம்ப சஞ்சலப்படுத்துது திமுகவை. ஒரு அதிமுகவோ பாஜகவோ பாமகவோ சொன்னால் கூட அவங்களுக்கு கோவம் வரல. ஏன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ், அவங்களுக்கு பேகேஜ் இருக்குது, அவர்கள் முதுகுகளில் பாரங்கள் இருக்கின்றன. விஜய் புது பிளேயர், அவர் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் இல்லை. இல்லை, விஜயாவது நாகரிகமாக எல்லாத்தையும் பேசுறாரு. சீமான் ஒருத்தர் நாகரிகமே இல்லாமல் பயங்கரமாக பேசுறாரு. முன்னாடி அவருக்கு கூட இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணாதவங்க இவருக்கு ரியாக்ட் பண்ண ஏங்க, சீமான் பேசுறதை விட இவங்களுக்கு அவங்க பயப்படுறாங்கங்க. விஜயை பார்த்து திமுகவுக்கு ஒரு அச்சம் இருக்கு, ஓட்டை உடைக்கிறாருன்னு பெரிய அளவில். அதனாலதான் அவங்க யார் பேசுறதை விட விஜய் பேசினா அவங்களுக்கு ஒரு பயம் வருது. சீமான் கருத்துக்களை தாண்டி விஜய் ஓட்டுகளை உடைக்கிறான்றதான் பயம். ஆமா, சீமான் வந்து கருத்தியல் ரீதியான அரசியலை செய்யறாரு. அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களுடைய மக்கள் மத்தியில் ரீச் ஆகுது. இப்படி முக்கியமான கேள்விகள் வெளியே தெரிய வரதில்லை. அப்போ இது சரின்னு படுதில்லை. சில இடத்துல சில விஷயங்கள் சரிதாங்க. விஜய் சொல்றது எதுவுமே தப்பு நீங்க சொல்ல முடியாது. நான் எங்க தப்புன்னு சொல்றேன். நடைமுறை அரசியலுக்கு என்ன களத்தில் இறங்கி ஒரு போராடணும்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ சீமான் வந்து களத்தில் இறங்கி போராடுறாரு, ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாரு, போராடுறாரு. இது ப்ரெஸ் மீட்டும் கொடுக்குறது இல்லை, போராடுறதுக்கு களத்துக்கும் வரதில்லை. வெறும் ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் எதுவும் இன்றைக்கி ட்விட்டரில் வந்தது, வீடியோ கூட கிடையாது. ஆமாம், ஸ்டேட்மெண்ட்டாக வந்ததே அவ்வளோதான். நீங்கள் வந்து கிரவுண்டில் இறங்கி போராடாமல் இருக்கிறதும் மீடியா கிட்ட பேசாமல் இருக்கிறதும் நீங்கள் கள அரசியல் வர மறுக்கிறீங்கன்றது தானே காட்டுது. முதல்ல கூடுற கூட்டம் ஓட்டா மாறுமான்னு கேட்குறாங்க விஜய்க்கு. ரொம்ப முக்கியமான கேள்வி. அதை விட முக்கியமான கேள்வியை நான் கேட்குறேன். கூடுற கூட்டம் ஓட்டா மாறுமா மாறாதான்றது தம்பி. ரெண்டாவது, கூடுற கூட்டத்தில் எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குது? எஸ்ஐஆரால் பெரிய அளவில் பாதிக்கப்பட போகிற கட்சி விஜய் கட்சி. அதை பற்றி தான் அவர் கவலை பண்ணும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் எக்ஸ் தளத்தில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருந்தார். அதாவது திமுக அவதூறு அரசியலை கையில் எடுத்துருச்சு, அவதூறு மட்டும்தான் திமுகவின் அரசியல் கோட்பாடு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் திமுகன்ற கட்சி பேரை குறிப்பிடாமலேயே அந்த கட்சி தான் அப்படின்னு ஆனால் ஒரு அறிக்கையை விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அந்த அறிக்கையை பார்த்தேன். நீங்கள் தான் எனக்கு படித்து காமிச்சிங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அதில் இந்த இடத்துலையும் திராவிட முன்னேற்ற கழகன்ற பெயர் இல்லை. அதில் வந்து அந்த அறிக்கை வந்து அவருடைய அரசியலுக்கு ஏற்ற அறிக்கை. எனக்கு என்னமோ அதில் இன்னும் தப்பு இருக்கிறதா தெரியல. அவரோட ஸ்டேட்மெண்ட்டு அது வந்து அதை சொல்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. பட் இன்னும் துணிச்சலாக அவர் வந்து திமுக திராவிட முன்னேற்ற கழகம்ன்றையும் முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெயரையும் அவர் குறிப்பிட்டிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். அதை அவர் செய்யாதது ஆச்சரியமாக இருக்கிறது. இது ஒரு புதுவிதமான அரசியலை கையில் எடுக்கிறார். புதுவிதமான அரசியலா இல்லை பயம் கொண்ட அரசியல்? அதை நீங்கள் அவரை தான் கேட்கணும். அவர் ஏன் பெயரை சொல்ல மறுக்கிறாரு? நீங்கள் நான் தான் மாற்றுன்னு சொல்லி வராரு. தாவேக்காக்கும் திமுகக்கும் தான் போட்டின்னு சொல்லும்பொழுது, இன்றைக்கி ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள்னு சொல்லும்போது கட்சி பெயரை சொல்ல வேண்டியதான். எனவே பெயரை சொல்லலைனாலும் அவர் என்ன மீன் பண்ணுறாருன்றது நமக்கு தெரியுது. அவங்களுடைய இந்த 75 ஆண்டு நிறைவு நாள் விழாவில் அது முடிஞ்சு 3 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ரியாக்ட் பண்ணுறாரு. அப்பயே அடுத்த நாளே ரியாக்ட் பண்ணியிருக்கணும். பெட்டர் லேட் தென் நெவர். சரி, இப்போயாவது பண்ணுறாருன்னு சந்தோஷப்படலாம். களத்துக்கு வரணும் விஜய். என்னுடைய பாயிண்ட் அதுதான். இன்றைக்கி அரசியலில் வெறும் அறிக்கைகள், அந்த அறிக்கைகளில் கூட வந்து பூடகமாக பெயர் சொல்லாமல் சொல்கிறது, பெயரை நேம் பண்ணாமல் அறிக்கை கொடுக்கறதுன்றதே வந்து முதல்ல வந்து ஒரு துணிச்சலற்ற செயல் தான். அதில் சந்தேகமே கிடையாது. பிரதான எதிர்கட்சியாக நீங்கள் இருக்கணும்னு விரும்புகிறீங்க. நாங்கள் பிரைமரி ஃபோர்ஸ்ன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸில் நாங்கள் பிரைமரி ஃபோர்ஸ்னால் நாங்கள் மற்றவங்களோட கூட்டு சேர்ந்தெல்லாம் இல்லை, நாங்கள் தான் மாற்றுன்னு வராங்க. வி ஆர் த ஆல்டர்னேட்டிவ்ன்றாங்க. அதனால தான் பிரைமரி ஃபோர்ஸ்ன்றாங்க. அவங்க வந்து இப்போ இருக்க கட்சிக்கு மாற்றுன்னு அவங்க வராங்க. அப்படி வரும்பொழுது ஆளுங்கட்சியை பெயர் சொல்லணும்ல. ஆளுங்கட்சியையும் முதலமைச்சரையோ பெயர் சொல்லாமல் நீங்கள் எப்படி அழைக்க முடியும்? அதுவும் அந்த இடத்துல திமுக தலைவராக அவர் பேசியிருக்காரு. அப்போ நீங்கள் நேம் பண்ணணும். நேம் பண்ணாமல் நீங்கள் சொல்கிறீங்க, ஃபைன். அது உங்களுக்கு உங்களுடைய
போதாமை, அதாவது வந்து கரேஜ் டெபிசிட். இல்லை அது அப்படி எடுத்துக்கலாமா, இல்லை நான் பெயரை சொல்லாமல் குறிப்பிட்டாலும் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற அடிப்படையில் பேசுகிறேன். இல்லை அப்படின்னா கூட நீங்கள் பெயர் சொல்லாமல் எப்படிங்க சொல்ல முடியும்? நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க, சினிமா நடிகராக ரசிகர் மன்ற தலைவராக இருந்து சொன்னீங்க, அல்லது சமுதாய இயக்கமாக இருந்து பெயர் சொல்ல மறுத்தீங்கன்னா பரவாயில்ல. அரசியலுக்கு வந்துட்டு நாங்கள் தான் மாற்று, திமுகவுக்கும் தாவேக்காக்கும் தான் போட்டின்னு சொல்லும் பொழுது திமுக பெயரை சொல்லாமல் ஒரு அறிக்கை எப்படி கொடுக்க முடியும்? அப்போ இந்த அறிக்கையோட சாராம்சத்தின் மீதே ஒரு சந்தேகம்னா ஒரு 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 எப்படி சொல்கிறது, அதாவது வந்து இவர்களுக்கு ஏன் பெயரை சொல்ல இவ்வளவு தயக்கம், ஏன் இவர்களுக்கு அந்த துணிச்சல் இல்லை என்கின்ற அந்த கேள்வி நீங்கள் முதல்ல கேட்டதான். ஏன் இவர்கள் அஞ்சுகிறார்கள் என்ற கேள்வி எழுவது இயல்பானது. புரியுதுங்களா நான் சொல்லுங்கள்? நீங்கள் பெயர் சொல்லாமல் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒன்று போதாமை இருக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் தயங்குறீங்க, பயப்படுறீங்க. வெளிப்படையாக சொல்கிறதுன்னா பெயர் சொல்லி சொல்லுங்கள். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொன்னது எதுவும் அவதூறு கிடையாது, இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஒப்பீனியன். அதை நேம் பண்ணி சொல்கிறதுல விஜய்க்கு என்ன தயக்கம்? ஏன்னா நீங்கள் அறிவு திருவிழான்னு வச்சுட்டு எங்களை மட்டும்தான் திட்டிங்கன்ற அது உண்மை. அவங்க சாதனைகளெல்லாம் ஒன்றும் சொல்கிறத விட பெயர் சொல்லாமலும் சிலர் பெயர் சொல்லியும், இன்னும் சிலர் வந்து விஜயை விமர்சனம், விஜய் தான் தப்பு, ஆனால் அவரோட ஆதரவாளர்கள் அந்த ஜென்ஸியை வந்து தற்கொலை நம்ம சொல்லக்கூடாதுன்னு நம்முடைய 1000 லைட்ஸ் எம்எல்ஏ டாக்டர் எழிலன் நாகநாதன்லாம் பேசுகிறார். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அந்த இடத்துக்குள்ளே அவர் எப்படி தைரியமாக எழிலன் பேசினார்னு எனக்கு தெரியல. அவருக்கு அந்த துணிச்சல் எப்படி வந்தது? ஏன்னா திமுக தலைமை எந்த அளவு ரசிக்கும்னு எனக்கு தெரியல. தற்கொலை கூட்டம்னு அவங்கள சொல்லாதீங்கன்னு திமுக விழாவில் ஒரு திமுக எம்எல்ஏ பேசுகிறாருன்னா கவனிக்கணும் அவர் என்ன மனசில் வச்சுருக்காரு. ஓட்டு அறுவடைக்காக கூட இருக்குமா, அப்படி சொன்னால் கூட வரும் அப்படி இருக்கலாம், அல்லது வந்து கட்சிக்குள்ளே தான் ஓரங்கட்டப்படுவதாக அவர் உணர்கிறாரோ எனக்கு தெரியல. ஏன்னா இந்த தலைமை ரசிக்காதுன்னு அவருக்கு தெரியும் நல்லா. அவர் நோக்கம் எதுவாக இருந்தாலும் அவர் சொன்ன பாயிண்ட் வந்து முக்கியமான பாயிண்ட். தற்கொலை கூட்டம்னு விஜய் ஆதரிப்பவங்களை நம்ம சொல்கிறது தவறுன்னு நான் நம்புகிறேன். விஜய் மீது 1000 விமர்சனம் இருக்கலாம், ஆனால் விஜய் ஆதரிக்கக்கூடிய அந்த அவருடைய கட்சிக்காரர்கள் அல்லது ரசிகர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தற்கொலை கூட்டம் என்று சொல்வது தவறு, நிச்சயமாக தவறு. அப்படி தான் நான் அதை பார்க்கிறேன். ஓகே சார், அவர் அதில் பேசும்போது முக்கியமான இன்னொரு கருத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க ஆட்சி இல்லாத போது தமிழர் என்றெல்லாம் பேசுவார்கள். ஆட்சிக்கு வந்துட்டு மட்டும் பதவியில் அழகாக உட்காந்துக்கிட்டு இங்கே அமைக்கப்பட்ட சட்டத்தின் மீது எங்கேருந்து சட்டமைப்புகள் இருக்கோ அது மேலே பழியை போட்டு அமைதியாக உட்காந்துக்குவாங்க. இது பார்க்கும்போது எதிர்கட்சியாக இருக்கும்போது ரொம்ப குரல் கொடுப்பாங்க, ஆளுங்கட்சி ஆகிட்டா அந்த பிரச்சனைக்கு வீட்டுக்கு கூட போக மாட்டாங்க பார்க்கறதுக்கு. ஸோ இதான் நினைவுக்கு வருது விஜய் சொல்ல வர்றது. பழைய கதையெல்லாம் சொல்கிறாரு. இன்றைய நிலைமையில் வந்து அவர் விமர்சனம் பண்ணாங்க, அவர் அதற்கான எதிர் விமர்சனத்தை வைத்திருக்கிறார். இதில் ஒன்றும் எனக்கு தப்பாக எதுவுமே படலை. இட்ஸ் பொலிட்டிக்கல் கமெண்ட்ரி. அவங்க திமுக என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். அதான் திமுக பதில் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஐ டோன்ட் நோ அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, யாரை விட்டு பதில் சொல்கிறாங்க. கண்டிப்பாக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சொல்ல மாட்டாங்க. 3 படி 4 படி கீழே இருக்கவங்க தான். 4 ஆண்டுகளும் இந்த மாதிரியான கேள்வி நிறைய பேர் கேட்டாங்க. அது மற்றவங்க கேட்கும்போது அவங்களுக்கு கோவம் வரலங்க, விஜய் கேட்கும்போது கோவம் வருது. என்ன காரணம் சார்? விஜய் கேட்டால் அது மக்கள் மத்தியில் எடுப்படுதுங்க. விஜய்க்கு மக்கள் மத்தியில் ஒரு அமோக ஆதரவு இருக்குன்றது உண்மை. விஜய்க்கு மக்கள் மத்தியில் ஒரு அமோக ஆதரவு இருக்கிறது என்பது உண்மை. அது அவங்கள வந்து ரொம்ப சஞ்சலப்படுத்துது. திமுகவை அவங்கள காயப்படுத்துன்றதை விட அவங்கள சஞ்சலப்படுத்துது, டிஸ்டர்ப் பண்ணுது. அது மற்றவங்க சொன்னால் அது எடுப்படுறத விட விஜய் சொன்னால் புது பிளேயர், அவருக்கு பேகேஜ் இல்லை. ஒரு அதிமுகவோ பாஜகவோ பாமகவோ சொன்னால் கூட அவங்களுக்கு கோவம் வரல. ஏன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ், அவங்களுக்கு பேகேஜ் இருக்குது, அவர்கள் முதுகுகளில் பாரங்கள் இருக்கின்றன. விஜய் புது பிளேயர், அவர் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் இல்லை. ஏன்னா தப்பு செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல அவருக்கு இது வரைக்கும். ஸோ விஜய்க்கு அந்த ஒரு சோ கால்டு க்ளீன் இமேஜ் இருக்குது. அது அவர்களுக்கு வந்து விஜய் சொல்லும்போது மக்கள் கேட்குறாங்க, காது கொடுத்து கேட்குறாங்க, ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ கேட்குறாங்க. அது அவர்களை கோபப்படுத்துகிறது. இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி நியூ பிளேயர், இவர் எந்த மேலே குற்றச்சாட்டு இல்லை, இவர் எதிர்கொள்றது கஷ்டம். ஆனால் மற்றவங்க எடப்பாடியோ பாஜக சொன்னால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. ஒன்று அவங்க மேலே இருக்க என்ன நெகட்டிவோ அதை காமிச்சிட்டு போயிடுவாங்க. இப்போ விஜய் மேலே காட்ட முடியாது, அதுதான் பிரச்சனையே. இப்போ மற்றவங்கன்னா இப்போ எடப்பாடி பேசினான்னா உங்கள் கவர்மெண்ட்டில் நடக்கலையா, கரெக்ட், நீ என்ன ஓகேம்மா, இது நடக்கலையா, கொடநாடு கொலை வழக்கு நடக்கலையா, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடக்கலையா, பொள்ளாச்சி பாலியல் வன்முறை நடக்கலையா, இந்த கதை இப்படி ஓடும். அன்புமணி பேசினான்னா அவங்க ஒப்பாக்குள்ள சண்டையை முடிச்சுட்டு வா, நீ வந்து வாரிசு அரசியெல்லாம் சவுக்கால கட்டி அடினாரு, அவங்க ஒப்பா இப்போ உன்னை எடுக்கிறதுக்கு உங்கள் அக்காவை கொண்டு வந்திருக்காரு, உங்கள் முன்னாடி வந்திருக்காங்க, இப்படிலாம் பேச்சு வரும். பாஜகன்னா ஃபாசிச பாஜக இருக்கவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடைமொழி கொடுத்து ஒதுக்கலாம். விஜய்க்கு அந்த மாதிரி எதுவும் கொடுக்க முடியாது. மக்கள் விஜய் சொன்னா கேட்குறாங்க, ஏற்றுக்கிறாங்களோ இல்லையா செவி மடுக்கிறார்கள். அதுதான் திமுகவை சஞ்சலப்படுத்துது. இல்லை விஜயாவது நாகரிகமாக எல்லாத்தையும் பேசுறாரு. சீமான் ஒருத்தர் நாகரிகமே இல்லாமல் பயங்கரமாக பேசுறாரு. முன்னாடி அவருக்கு கூட இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணாதவங்க இவருக்கு ரியாக்ட் பண்ண ஏங்க, சீமான் பேசுறதை விட இவங்களுக்கு அவங்க பயப்படுறாங்க. விஜயை பார்த்து திமுகவுக்கு ஒரு அச்சம் இருக்கு, ஓட்டை உடைக்கிறாருன்னு பெரிய அளவில். அதனாலதான் அவங்க யார் பேசுறதை விட விஜய் பேசினா அவங்களுக்கு ஒரு பயம் வருது. சீமானின் கருத்துக்களை தாண்டி விஜய் ஓட்டுகளை உடைக்கிறான்றதான் பயம். ஆமா, சீமான் வந்து கருத்தியல் ரீதியான அரசியலை செய்கிறார்.
சீமான் வந்து உண்மையிலேயே கருத்தியல் ரீதியான அரசியல் அவரது வந்து. அதனால் மக்கள் மத்தியில் அதுக்கு நாளாக தான் வாய்ப்பு வரும், இதில் உடனே வராது. ஓட்டு போகுது சித்தாந்த ரீதியாக கம்யூனிஸ்ட்டுகள் மாதிரி. கம்யூனிஸ்டத்தை எல்லாரும் பேசுவோம் வாழ்க்கையில், ஓட்டு போடுவானா? போட மாட்டான். இந்தியாவில் வந்து தன்னை கம்யூனிஸ்ட்னு சொல்லிக்காதவனே கிடையாது. எல்லாருமே இங்கே சோஷியலிஸ்ட்டு கம்யூனிஸ்ட்டு தான். ஆமாம். இன்னொருத்தன் விஷயம்னு வரும்போது, தான் விஷயம்னு வரும்போது எல்லாரும் முதலாளி தான். கம்யூனிஸ்ட்டுகளை உயர்வாக பார்ப்பாங்க, கும்பிடுவாங்க, எல்லாம் கூட பண்ணுவாங்க. ஆனால் கோயில் கூட கட்டுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு லாஃப்டி ஐடியல்ஸ்வாங்க, உயர்ந்த லட்சியங்களை பேசும்போது மக்கள் அண்ணாந்து பார்ப்பாங்க, அப்படின்வாங்க. ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க. அந்த கதை தான் இது. புதுசாக இவர் வராரு, இவர் சொல்கிறத கேட்குறாங்க. இவருக்கு ஒரு நம்பகத்தன்மை. சீமான் அவர் நல்ல விஷயங்களை தான் பேசுகிறாரு. அவர் ஆனால் நடைமுறைக்கு ஒத்து வராததான் இருக்குது. அவர் படிக்கட்டுகள் ஏறி வராரு, இவர் லிஃப்ட்டில் வந்தார். அவ்வளோதான். படிக்கட்டில் எத்தனை நாளைக்கு எப்போ ஏறி வர்றாரு? ஒரு தேர்தலுக்கு 2% ஓட்டு கூடுதுன்னா இப்போ 8%, இந்த வருஷம் 10% ஆகும். அடுத்த 31 தான் 2%, 12%. எத்தனை நாள் இன்னும்? வாழ்க்கை லைஃப் இஸ் ஷார்ட் இல்லையா? இதில் எப்படி வந்து நீங்கள் வந்து லிஃப்ட்டில் ஏறி தான் போக முடியும், படிக்கட்டில் ஏறி இனிமேல் எவனும் போக முடியாது. ஆமாம். சீமானோடது வந்து ஒரு சித்தாந்த அரசியல். அது மக்கள் மத்தியில் வந்து வேர்கொள்வதற்கு நாட்களாகும், ஆண்டுகளாகும், வருடங்கள் உருண்டோடும். ஆனால் இது அப்படி கிடையாது, வந்த உடனே அவ்வளோதான். ஓகே சார். அதில் அவர் இன்னொரு கருத்தையும் குறிப்பாக சொல்கிறார், இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொன்னால் நீங்கள் மத்திய அரசு மேலே மட்டும் பழியை போட்டு உட்காந்துக்கிறீங்களே அப்படின்னு அடுத்தடுத்து. அது கரெக்டு தாங்க. இப்போ இவர்கள் ஆதரிக்கக்கூடிய, திமுக ஆதரிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவில் கேஸ்ட் சர்வே எடுக்குது, தெலுங்கானாவில் எடுக்குது. எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரும் இவங்களும் தேஜஸ்வி ஆர்ஜேடி காங்கிரஸ் திமுக கூட்டணி அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அங்கே எடுத்தாங்க அவங்க. அப்போ எதிர்கட்சிகளையும் எடுக்குது, ஆளுங்கட்சியும் எடுக்குதுன்னு போது இவங்க எடுக்க மறுப்பது என்பது சரியான ஒரு இது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும். அவங்க ஏனோ தயங்குறாங்க. அதில் பல சிக்கல்கள் வரும், இல்லாத பொல்லாத பிரச்சனைகள்லாம் அதில் வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பழைய தூக்கி மத்திய அரசு மேலே போட்டாச்சு. மத்திய அரசு எப்பயும் இப்போ இந்த சென்சஸோடு சேர்த்து எடுக்க போகிறோம், அது என்ன லட்சத்தில் எடுக்க போகிறான்னு தெரியாது நமக்கு. சரி, இப்போ 2-3 கேள்விகளை நான் கேட்கும்போது இதெல்லாமே விஜய் அவர்கள் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தது இப்போ முக்கியத்துவம் பெறுது. இப்போ இந்த இடத்துல சீமான் அவர்கள் பிம்பத்தை வச்சு வந்தவர், இவருக்கு பின்னாடி போகாதீங்கன்னு சொல்கிறாரு. அப்படி சொன்னாலும், அப்படி திரைப்பிம்பத்திலிருந்து வந்தாலும் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உடனடியாக மக்கள் மத்தியில் ரீச் ஆகுது. இப்படி முக்கியமான கேள்விகள் வெளியே தெரிய வருதில்லை. அப்போ இது சரின்னு படுதில்லை. சில இடத்துல இந்த ஓட்டு சில விஷயங்கள் சரிதாங்க. விஜய் சொல்கிறது எதுவுமே தப்பு நீங்கள் சொல்ல முடியாது. நான் எங்கே தப்புன்னு சொல்கிறேன்? நடைமுறை அரசியலுக்கு என்ன களத்தில் இறங்கி ஒரு போராடணும்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ சீமான் வந்து களத்தில் இறங்கி போராடுறாரு, ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாரு, போராடுறாரு. இவர் ப்ரெஸ் மீட்டும் கொடுக்குறது இல்லை, போராடுறது களத்துக்கும் வரதில்லை. வெறும் ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும். எதுவும் இன்றைக்கி ட்விட்டரில் வந்தது, வீடியோ கூட கிடையாது. ஆமாம், ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வந்தது. அவ்வளோதான். நீங்கள் வந்து கிரவுண்டில் இறங்கி போராடாமல் இருக்கிறதும், மீடியா கிட்ட பேசாமல் இருக்கிறதும் நீங்கள் கள அரசியலுக்கு வர மறுக்கிறீங்கன்றது தானே காட்டுது. இல்லை, சாதாரணமாக இதில் பாதுகாப்பு மத்தியில் வரும்போதே இப்படி உயிரிழப்புகள் நடந்திருக்கு, நான் அதில் போராட்டம்னு வர சொல்கிறீங்க, ப்ரெஸ் மீட் சந்திக்க சொல்கிறேன், இப்படி கூட்டம் கூடி ஏதாவது நடந்தால் அது யார் பொறுப்பேற்றுக்கான ஒரு கேள்வி கேட்பாங்க. ஏங்க அதுக்காக வராமலே இருந்துருவீங்களா? வரக்கூடிய சூழ்நிலை எப்படி சார் ஏற்படும்? யார் ஏற்படுத்தும்? இதுங்க இதெல்லாம் என்னங்க பேச்சு? இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த இதில் போய் பார்த்துட்டு போனீங்களா? அனிதா மர்டரில் போய் கில்லிங்கில் பார்த்தீங்க, அப்புறம் அந்த அஜித்குமாரோட மரணத்துக்கு போனீங்க, கூட்டம் கூடிட்டும் ஸ்டாம்பீட் ஆகிடும்னா அப்போ வராமலே இருந்துருவீங்களா? அப்போ வராதிங்க அரசியலுக்கு. இது என்ன பேச்சு இதெல்லாம்? இதெல்லாங்க இது டிஃபென்ஸ் இது கிடையாதுங்க. அவர் கிரவுண்டுக்கு வரணுங்க. வராமல் வந்து ரொம்ப நாள் அரசியல் பண்ண முடியாது அவர். அதனால் அவர் களத்துக்கு வராததை நியாயப்படுத்தி பேசுறதுன்றது ரொம்ப தவறான. இல்லை, அவருடைய பார்வை எனக்கு அரசு தரப்புல இருந்து பாதுகாப்பு கிடைக்கணும்ல, அந்த இடத்துல ஏங்க அரசு தான் பாதுகாப்பு. ஏங்க மத்திய சர்க்கார் பாதுகாப்பு கொடுத்துருக்கு, இதை விட உனக்கு என்ன வேணும்? அவருக்கு பாதுகாப்பு ஆகிட்டு சார், மக்களுக்கு. இது என்ன பேசுறீங்க நீங்கள்? மக்களுக்கு பாதுகாப்புனா கரூர் மாதிரி இனிமேல் எல்லா இடமும் நடக்கும்ன்றீங்களா நீங்கள்? அது எப்படி நடக்கும்? அப்படிலாம் வாய்ப்பே இல்லை. அவர் வரணும், கிரவுண்டுக்கு வரணுங்க. அவர் கிரவுண்டுக்கு வராமல் சும்மா இந்த மாதிரி அறிக்கை விட்டுட்டு இருக்கிறதால நாளைக்கு அப்போ நீங்கள் வரவே மாட்டீங்களா? எலெக்ஷன் டைமில் கேம்பெயின் எப்படி போவீங்க? எலெக்ஷனில் கேம்பெயின் எப்படி போவீங்க? போய்த்தானே ஆகணும். போய்த்தானே சார் ஆகணும். இந்த அரசியல் எப்படி சார் எதிர்கொள்ள போறாரு? வராமல் நீங்கள் சொல்கிற மாதிரி அவரை கேளுங்க. நல்ல கேள்வி கேட்க வேண்டியது அவரை. என்ன இல்லை இது நியாயமா? நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களை கேட்குறேன். மக்களை சந்திக்காமலே ஒருத்தரால் அரசியலில் நீடிக்க முடியுமா? ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்றதுக்காக நீங்கள் அதை காரணமாக வச்சு நான் வந்தனாலே மக்கள் உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு வராமல் நீங்கள் இருப்பீங்களா? அரசியல் தலைவராக இருக்க சாத்தியமா? அது வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக. யாராக இருந்தாலும் ஜெயலலிதா, கருணாநிதி, எம்ஜிஆர் யாராக இருந்தாலும் மக்கள்கிட்ட தான் திரும்ப போனாங்க. நீ எவ்வளோ தூரம் மக்கள் தூக்கி அடித்தாலும் நீ திரும்ப மக்கள்கிட்ட தான் போகணும். அப்போ கண்டிப்பாக மக்களை சந்திக்கணும் அப்படின்றது ஒரு கட்டாயமாகி போச்சு. இவர் உள்ளுக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னா இப்பவும் அந்த ஆதரவு வந்து எப்படி எம்ஜிஆர் படத்துக்கிட்டே ஜெயிச்சாரு, அது மாதிரி நான் உள்ளுக்குள்ளே எடுத்து ஜெயிப்பேன், நிலைப்பாடு எடுத்து ஜெயிச்சாருன்னா இந்த வெற்றி எப்படி பார்ப்பீங்க? அதை ஏங்க நீங்கள் அடுக்கிக்கிட்டே போகிறீங்க கற்பனைகளை. அத்தைக்கு மீசை முளைச்சு அந்த மீசை தாடியாக வளர்ந்து தாடி கீழே வரைக்கும் தொங்கி அதுக்கு என்ன பண்ணுறது நம்ம முடியல. கரண்ட்ல அதானே சார் போயிட்டு இருக்கு விஜயை பற்றி. இல்லை நீங்கள் உங்கள் கற்பனையை வந்து அளவுக்கு அதிகமாக விரிச்சு விட்றீங்க.
படுத்துக்கிட்டே ஜெயிப்போம்னு சொன்னவர் காமராஜன் வாங்க, அது சொன்னாரா சொல்லியா நமக்கு தெரியாது. அது கூட எந்த கட்டத்தில் சொன்னார் நமக்கு தெரியாது. எம்ஜிஆர் மக்கள்கிட்ட நீந்தி வந்து தான் ஜெயிச்சார். அப்படிலாம் யாருமே ஜெயிக்க முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ளேயே உட்காந்துலாம் நீ ஜெயிக்க முடியாது. முதல்ல கூடுற கூட்டம் ஓட்டா மாறுமான்னு கேட்குறாங்க விஜய்க்கு. ரொம்ப முக்கியமான கேள்வி அது. அதை விட முக்கியமான கேள்வியை நான் கேட்குறேன், கூடுற கூட்டம் ஓட்டா மாறுமா மாறாதான்றது தம்பி. ரெண்டாவது, கூடுற கூட்டத்தில் எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குது? எஸ்ஐஆரால் பெரிய அளவில் பாதிக்கப்பட போகிற கட்சி விஜய் கட்சி. அதை பற்றி தான் அவர் கவலை பண்ணணும். அவர் ஆளுங்க, அவர் ஆதரிக்கிற பசங்க எல்லாம் 18லேருந்து 25 வயசுக்குள்ள எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குது? 2005 பிறந்தவனுக்கு பிறகுலாம் ஓட் லிஸ்ட்டில் பேரே இருக்காது. 2002 வச்சு தான் எடுக்கிறான். அவன் நியூ ஓட்டரு. நியூ ஓட்டராக நீ பதிவு பண்ணும்போது உனக்கு வந்து ஆதாரை ஏற்றுக்கிறானா இல்லையானு குழப்பம் நீடிக்குது. எந்த சர்டிஃபிகேட் பண்ணி பாஸ்போர்ட் இருக்கணும். பாஸ்போர்ட் ஆல் இண்டியா லெவலில் கவரேஜ் 8% தான். புரியுதா? ஸ்கூல் சர்டிஃபிகேட் இருக்கணும், இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும், இல்லை இது இருக்கணும், பென்ஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும். இதெல்லாம் புது பசங்களுக்கு என்ன இருக்கும்? விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டத்தில் எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குது? இதை பற்றி தான் கவலை பண்ணி இன்றைக்கி இந்த அறிக்கையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இவருக்கு குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி கவலைப்பட வேண்டியது. எஸ்ஐஆரில் பிஎல்ஓவோட விஜய் கட்சிக்காரங்க எத்தனை பேர் போகிறாங்க? திமுகவும் அண்ணா திமுகவும் போகிறோம். 2 பேருமே ஒன்றா போகிறோம், சண்டை இல்லாமல் போகிறோம். சில இடங்களில் திமுக மட்டும் போகிறோம், சில இடங்களில் அண்ணா திமுக மட்டும் போகிறோம். விஜய் ஆளுங்க எஸ்ஐஆர் ப்ராசஸில் போகிறாங்களா? முதல்ல தான் ஆளுங்களை ஓட்டர் லிஸ்ட்டில் பதிவு பண்ணுறதுக்கு என்ன வழி, எஸ்ஐஆரில் ப்ராசஸில் என்ன செய்யணும்னு விஜய் கவலைப்படட்டும். அதை விட்டுட்டு இந்த அறிக்கையெல்லாம் இப்போ விட்டுக்கிட்டு இருக்கிறது மூலமாக நேர விரயம் தான் இது. குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி அடுத்த 2-3 மாதத்துக்கு அவர் கவலைப்பட வேண்டியது பூரா எஸ்ஐஆரை பற்றியும் தன்னுடைய ஆதரவாளர்களை வாக்காளர் பட்டியல் எப்படி சேர்ப்பது என்பதை பற்றி மட்டும்தான் கவலைப்படணும். இல்லை, அந்த கவலை திமுகவுக்கு அதிமுகவுக்கு இருக்க கூட போகிறாங்க. இவங்க அந்த கவலை இல்லாமல் தான் பற்றி தெரியாமல் தான் இருக்காங்களோ? அப்படிதாங்க நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கேன். திமுக அண்ணா திமுக பார்த்தா அதை அவர் கற்றுக்கணுங்க. இத்தனைக்கும் அதிகமாக பாதிக்கப்பட போகிறது விஜய் கட்சி. எஸ்ஐஆரை எதிர்க்கிற திமுக ஒன்றும் பெரிய அளவில் பாதிக்காதவங்க. எப்படியா தான் ஆளுங்களை உள்ள சொல்லிவிடுவாங்க, தான் ஆட்களை காப்பாற்றிப்பாங்க, அவங்க தான் வாக்காளர்களை. அண்ணா திமுகவும் காப்பாற்றிக்கும். பாதிப்பு விஜய்க்கு. ஏன்னா இவருடைய ஆதரவாளர்கள் அத்தனை பேரும் பெரும்பாலானவங்க ஒரு 60% வச்சுக்கோங்க, 60லேருந்து 70% வரைக்கும் வச்சுக்கோங்க. எல்லாம் 2005-6 பிறந்தவன். அவனுக்கு ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருக்காது. புது ஓட்டர் லிஸ்ட்டுக்கு ஏகப்பட்ட குளறுபடி இருக்குது. 2002 லிஸ்ட்டில் இருக்கும், இப்போ தப்பிச்சுக்கிட்டான். புதுசாக சேர்க்கணும்னா ஏகப்பட்ட குளறுபடி இருக்குது. அவங்க அப்பாவோட ஐடி கார்டை கொண்டு வந்துடுறான். அது என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரியல. அப்போ கவலைப்பட வேண்டியது அதை பற்றி விஜய். நானும் ஒவ்வொரு பேட்டிலையும் இதை சொல்கிறேன். இந்த பேட்டியெல்லாம் அவங்க பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியல. விஜய் பார்க்காட்டியும் அவர் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுன், அருண்ராஜ், அவர் நம்முடைய ஜான் ஆரோக்கியசாமி, ராஜ்மோகன், இவங்கெல்லாம் தான், புஷி ஆனந்த், இவங்க தான் தெரிஞ்ச முகங்கள். இவங்கெல்லாமாவது பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. புரியல நான் சொல்கிறது. இந்த யோசனையை எவனும் அவங்களுக்கு சொல்ல மாட்டான். விஜயை நம்ம விமர்சிக்கவும் செய்கிறோம், விஜய் ஆதரவாகவும் பேசுகிறோம். ஆதரவு எதிர்ப்புன்னு ரெண்டுமே கிடையாது. ஒரு விதத்தில் பார்த்தா விமர்சன பார்வையோடு அவரை பார்க்குறோம். அவர் முதல்ல செய்ய வேண்டிய, அவர் நல்லவரா கெட்டவரா, அவர் வேணுமா வேணாமான்றதை மக்கள் முடிவு பண்ணணும். அரசியலுக்கு புதுசு. ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, பெரிய பிரச்சனை எஸ்ஐஆர் தான் ஆதரவாளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறது. ஓகே சார், நீங்கள் பேசும்போது இன்னொரு கருத்து மேலே சொன்னீங்க, அதாவது அந்த கூடிய கூட்டமெல்லாம் ஓட்டா மாறுமா. இதை கமலஹாசனே ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருந்தார். தம்பி விஜய்க்கு நான் சொல்கிறேன், கூடின கூட்டம்லாம் ஓட்டா மாறாதுன்னு. வரலாறு எடுத்து பார்த்தா எல்லாமே அப்படித்தான். சினிமாலேருந்து வந்தவங்க எல்லாமே சிவாஜி கூட்டணிங்கெல்லாம் பிறந்திருக்க மாட்டீங்க. 89-90 எம்ஜிஆர் செத்து, 87 டிசம்பர் எம்ஜிஆர் செத்து, 88 பூரா பிரசிடென்ட் ரூலில் இருக்கும்போது 89 ஜனவரியில் தேர்தல். அதிமுக 2ஆக உடையுது. ஜானகி அணி, ஜே அணி, ஜானகி அணியோட சிவாஜியோட தமிழக மக்கள் முன்னேற்ற முன்னணி 50 சீட்டு. தமிழக முன்னேற்ற முன்னணிக்கு ஜானகி அம்மா ஒதுக்குறாங்க. இந்த பக்கம் ஜே அணி தனியாக, இந்த பக்கம் காங்கிரஸ் மூப்பனார் தலைமை, இந்த பக்கம் திமுக. 4 முனை போட்டியில் தான் திமுக ஜெயிச்சு வருது. அப்போ 150 சீட்டு நின்னாங்க. தமிழக முன்னேற்ற முன்னணி. சிவாஜி இந்தியாவின், தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நடிகர். தமிழனாக பிறந்த ஒவ்வொருத்தனும் சிவாஜி வாழ்ந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு வயதில் சிவாஜியோட ரசிகனாக தான் இருந்திருக்கும். அந்த சிவாஜி தோற்று போனார். 50 சீட்டு அவங்க கொடுத்தாங்க ஜானகி அம்மா. 49 சீட்டில் டெபாசிட் போச்சு. ஒரே ஒரு சீட் மட்டும் டெபாசிட் வாங்கிச்சு, அவர் தோத்தார். அந்த கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா சிவாஜிக்கு நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க. இல்லை, மலைச்சிருவீங்க, அவ்வளோ கூட்டம் சிவாஜிக்கு. அவர் தோத்தார். அந்த நிலைமை விஜய்க்கு வராதுன்னு நான் நம்புகிறேன். விஜயோட கூட்டத்தில் ஓட்டு போடுறவங்க எண்ணிக்கை அதிகம். விஜயகாந்துக்கு வந்த கூட்டத்தோட விஜய்க்கு வர கூட்டம், விஜயகாந்த் வந்த கூட்டத்தில் ஓட்டு போடுறவங்களோட விஜய்க்கு வர கூட்டத்தில் ஓட்டு போடுவாங்க. கமலுக்கு வந்த கூட்டத்தோட விஜய்க்கு கூட்டம், கமலுக்கு வந்த கூட்டத்தில் ஓட்டு போட்டவங்களோட விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. ஆனால் கமல் சொல்கிற ஒரு பாயிண்ட் கரெக்ட். அவர் ரொம்ப கண்ணியமாக சொல்கிறார். என்ன சொன்னார் தம்பி விஜய்? என்ன சொன்னார்? கூடிய கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறாது. உண்மைதான். அது மொத்தமாக மாறாது, ஓரளவுக்கு அது மாறும். ஆனால் அதை மட்டும் வச்சு நீ ஜெயிக்க முடியாது. கூட்டணி வேணும்.
கூட்டணி இல்லாமல் திமுகவை திமுகவை வீழ்த்த முடியாதுன்னு போது விஜய் எப்படி வீழ்த்துவார்? சிம்பிளுங்க அது. மோடியிலேருந்து ராகுல் காந்திலேருந்து மம்தா பானர்ஜிலேருந்து சந்திரபாபு நாயுடுலேருந்து சித்தாராமையாலேருந்து ஸ்டாலின் வரைக்கும் எல்லாருமே கூட்டணி வச்சு தான் எதிரிகளை வீழ்த்துறாங்க, கூட்டணி வச்சு தான் ஆட்சிகளை கைப்பற்றுறாங்க. திமுகன்ற கட்சியை ஒவ்வொரு முறை அதிமுக வீழ்த்தும் போதும் கூட்டணி வச்சு தான் வீழ்த்திருக்கு. 2016 ஜெயலலிதா தனியாக போனப்போ கூட குட்டி குட்டி கட்சிங்க இருந்தது. அது அந்த அம்மாவோட ஆளுமை. கூட்டணி இல்லாமல் திமுகவோ திமுகவோ வீழ்த்தினதே கிடையாது. தனியாக திமுகவை வீழ்த்தாது, தனியாக திமுகவை வீழ்த்தாது. அப்படி இருக்கும்போது இவர் எப்படிங்க வீழ்த்துவார்? 2 வருஷம் கூட முடியல. தேர்தலுக்கு போகும்போது தான் இவருக்கு 2 வயசு ஆயிருக்கும். ஏப்ரல் மேலே தான் இவருக்கு 2 வயசு. இப்படி குறைவான எப்படி வீழ்த்துவார்? ஓகே சார், இப்படி குறைவான காலத்தில் வந்தவர் நம்ம முதல்ல பேசுகிறோம். அதாவது இவர் மட்டும் எதிர்கருத்துக்கள் தெரிவித்தால் திமுக கொஞ்சம் அஞ்சுகிறது. காரணம் இவருக்கு எந்த ஒரு பேக்ட்ராப்பும் கிடையாது. ஆனால் இதே மற்றவங்க அதிமுக பாஜகன்னு திரும்ப பேசிடலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை சும்மா விக்கிபடியில் எடுத்து பார்க்கும்போது தாவேக்கான்னு எடுத்து பார்க்கும்போது அதில் அந்த கரூர் சம்பவத்தை குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க. ஸோ இது ஒரு கரும்புள்ளி மாதிரி விஜய் நீ பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கல. எப்போ பேசினாலும் இந்த கரூர் சம்பவத்தை எதிர்க்கவங்க எதிர்த்து ஒரு குத்தி காட்டி சொல்லுவாங்களே, ஒரு வாய்ப்பு அமைஞ்சு போச்சு இல்லை விஜய்க்கு எதிராக இருக்கக்கூடிய கருத்தில். அது உண்மை. எலெக்ஷன் டைமில் திமுகவும் எதிர்கட்சிகளும் கரூர் சம்பவத்தை தாவேக்காக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் பயன்படுத்துவாங்க. ஆனால் அதை மீறி அவர் ஒழுங்காக அரசியல் பண்ணார்னா அதையும் மீறி அவரால் சாதிப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. விஜய் தோத்தா அது வெறும் தாவேக்கா மட்டும் கரூர் சம்பவம் மட்டும் காரணமாக இருக்காது. தேர்தல் நேரத்தில் அவர் எடுக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடுகள், கூட்டணிகள், அவர் பண்ணக்கூடிய பிரச்சார யுக்திகள் அதுதான் காரணமாக இருக்கும். கரூர் சம்பவம் மட்டும் காரணமாக இருக்காது. இல்லை, நான் ஏன் கேட்டேன்னா 2021 தேர்தலில் அதிமுக எதிராக அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவம், பொள்ளாச்சி சம்பவம், இது 2 மட்டும் வச்சே திமுக அடிச்சு வந்தது. இதில் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. கரூர் சம்பவத்துக்கு பிறகும் விஜயோட செல்வாக்கு குறையில்லைன்னு தான் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. திமுக எடுத்த கருத்து கணிப்புகளை அதைத்தான் அவர்களுக்கு தெரிவிப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். பொள்ளாச்சி சம்பவம், தூத்துக்குடி பெனிக்ஸ் ஜெயராஜ் கேஸில் எல்லாமே அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் அவப்பெயர். அந்த சம்பவம் நடக்கும்போதே தெரிஞ்சுது. தேர்தல் நேரத்தில் முடிஞ்சிச்சு கதைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுது. ஆனால் விஜய் விஷயத்தில் கரூர் சம்பவத்துக்கு பிறகு பல சர்வேக்கள் எடுக்கப்பட்டதில் விஜயோட செல்வாக்கு குறையில, பழி திமுக மேலே விழுந்து. ஆமாம். அதனால் தேர்தல் நேரத்தில் திமுகவால் 21 அதிமுகவுக்கு எதிராக பொள்ளாச்சி பாலியல் வன்முறை, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, சாத்தாங்குளம் கஸ்டோடியல் டெத், பெனிக்ஸ் ஜெயராஜ் கேஸ் இதெல்லாம் பயன்படுத்தின மாதிரி விஜய்க்கு எதிராக கரூர் சம்பவத்தை பயன்படுத்த முடியுமான்றது $1 மில்லியன் கொஸ்டின். ஆனால் அதை எதிர்கொள்கிறதுக்கு விஜய் தயாராக இருக்கணும். அது எப்படின்னா அவர் அந்த நேரத்தில் என்ன அரசியலை கைக்கொள்கிறார்? கூட்டணி வேணுங்க. கூட்டணி இல்லைன்னா அவர் தோற்றுருவார். மிகப்பெரிய வரலாற்று பிழையை அவர் செய்கிறார். திரும்பவும் சொல்கிறேன், எம்ஜிஆர்ன்றது ஒரு பெரிய தலைவர். அந்த எம்ஜிஆர் கூட்டணி வச்சு தான் கருணாநிதியை வீழ்த்தினார். சின்ன சின்ன கட்சிகளெல்லாம், கம்யூனிஸ்டுகள் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு தான், காங்கிரஸ் இவங்களை வச்சுக்கிட்டு தான் வீழ்த்தினார். 77 2 கம்யூனிஸ்டுகளும் ஜனதா கட்சி இவங்களை வச்சுக்கிட்டு வீழ்த்தினார். 2 கம்யூனிஸ்ட்லையோ அல்லது ஒரு கம்யூனிஸ்ட்டை வச்சுருந்தார். ஜனதா கட்சி இவங்களெல்லாம் வச்சு வீழ்த்தினார். 80 கம்யூனிஸ்டுகளை வச்சு தான் திமுகவை தோக்கடித்தார். 84 காங்கிரஸோடு சேர்ந்து தான் வாய் பேச முடியாத கூட திமுகவை தோக்கடித்தார். கலைஞர் ஒவ்வொரு முறையும் பெருங்கூட்டணி சேர்த்து தான் அதிமுகவை தோக்கடித்தார். ஸ்டாலின் பெரிய கூட்டணி வச்சு தான் எடப்பாடியை வீழ்த்தினார். வரலாறு, பெரிய வரலாறுலாம் படிக்க வேணாம். குப்தர் கால வரலாறு, சோழ வரலாறு, ராஜேந்திர சோழன் வரலாறு அதெல்லாம் வேண்டாம். துரமுருகன் சொல்கிறார்ல, ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன், அந்த கதையெல்லாம் வேணாம். பழசெல்லாம் போகாது. வேணாம். ஒரு 50 வருஷம் வரலாறு எடுத்துக்கோ. நீ 50 வருஷம் கூட வேணாம். எம்ஜிஆர் செத்ததுக்கு பிறகுலேருந்து வா, 40 வருஷம் வரலாறு எடுத்துக்கோ. சரி, எம்ஜிஆர் செத்த பிறகு ஜெயலலிதாவோட வரலாறுலேருந்தே வா, 96லேருந்தே வா, 30 வருஷம் வரலாறு எடுத்துக்கோ. ரொம்பலாம் கூட நான் போகல. 50 40 கூட இல்லை, 30 வருஷம் ஒரு தலைமுறை. 30 வருஷன்றது ஒரு தலைமுறை வரலாறு மட்டும் எடுத்துக்கோ. இவங்க 2 பேரும், கருணாநிதியும் ஜெயலலிதா, எவ்வளோ பெரிய லீடர்ஸுங்க அவங்க 2 பேரும். அவங்க இல்லாதப்போ தான் அவங்களோட மதிப்பு நமக்கு தெரியுது இல்லையா? நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2 பேரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம் சார். கலைஞரும் ஜெயலலிதாவும் எவ்வளோ பெரிய ஆளுமைகள் தமிழக அரசியல். ஆனால் அவங்க தனியாக ஜெயிச்சாங்க. விஜய்னா அவங்கள விட பெரிய தலைவரா? அப்போ ஏன் இந்த குறைந்தபட்ச புரிதல் இல்லை? இன்றைக்கி ஸ்டாலின் இவ்வளோ பேசுகிறாரு, இவ்வளோ செய்கிறாருங்க. ஆனால் எவ்வளோ பெரிய மெகா அலையன்ஸாக கலைஞர் மரணத்துக்கு பிறகு அவர் கட்டமைச்சார். கண்டிப்பாக 19, 21, 24 வெற்றி கூட்டணிங்க. கலைஞர் 2 எலெக்ஷன் தொடர்ந்து ஜெயிச்சதே இல்லை. 2019 வெற்றி மட்டும்தான் தொடர்ந்து. அதுவும் ஸ்வீப்பு. ஒரு அசம்பிளி, ஒரு பார்லிமெண்ட், ஒரு அசம்பிளி, இப்படி கூட வச்சுக்கலாம். நீங்கள் கலைஞர் தோத்தாரு, ஜெயிச்சாரு அல்லது ஈக்குவலாக வந்தது. ஸ்வீப் பண்ணதில்லை. ஆமாம்.
2004 ஸ்வீப் பண்ணார். 2006 ஜெயலலிதா 60 சீட்டு ஜெயிச்சாங்க. கலைஞர் ஆட்சிக்கு வந்தார், மைனாரிட்டி கவர்மெண்ட். 2009 28-12 கொஞ்சம் ஈக்குவலாக வந்துட்டாங்க ஜெயலலிதா. ஆனால் இவர் அப்படி இல்லை, ஸ்வீப் பண்ணிகிட்டு இருக்காரு. குட்டி குட்டி கட்சிகளெல்லாம் கூட அவர் சேர்த்துக்கிறாரு. நான் யாரையுமே சேர்த்துக்க மாட்டேன்னா எப்படி நீ ஜெயிப்ப? நான் கேட்குறது புரியுதா புரியலையா? அவர் எல்லாரையும் சேர்த்துக்கிறாரு இல்லைங்க, கலைஞர் வந்து எல்லாரையும் சேர்த்துக்கிறாருல்ல. கூட்டணி இல்லாமல் அரசியல் சாத்தியம். ஆமாம். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி பயன்படுத்தி நன்றி சார். நன்றி சார். நன்றி சார்.